பண்ணிட்டு சொந்தமா ஒரு கம்பெனி தொடங்கி 10 பேர் வேலை கொடுக்குறான். அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, பிகாம் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். நீங்க கோடிங் பண்ணிக்கலாம். பைத்தான் தான் பேசிக். HTML ஜாவாலாம் எடுத்து ஓனா வச்சுருப்பாங்க. இனிமே கோடிங் வந்து பைத்தான் தான் டாப்ல வரப்போகுது. அதை பேஸ் பண்ணி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் நீங்க படிக்கணும். ஓகேவா? பைத்தான் கோடிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த முடிச்சுட்டு டைம் இருக்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணி காட்டணும். ஓகேவா? நீங்க பைத்தான் படிங்க, சாஃப்ட்வேர் பில்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்படி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எனக்கு சாஃப்ட்வேர் பில்டு ஒர்க் பண்ணணும் ஆசையா இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பைத்தான் படிங்க, முடிச்சுட்டு ஒரு 40,000 கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிங்க. கண்டிப்பா என்ன பண்ணா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியும். நீங்க எந்த துறை சேர்ந்த மாணவர்களாக சரி, தமிழ் படிச்சாலும் சரி, இங்கிலீஷ் படிச்சாலும் சரி, நீங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியும். புரியுதா? நான் இந்த வேலைக்கு வரக்கூடிய 2 வருஷம் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், வெப்சைட் டிசைனர் ஒர்க் பண்ணியிருக்கேன். யார் வேணாலும் படிக்கலாம். புரியுதா? உங்களோட ஆர்வம் தான். நீ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு போற, ஒரு புதுமையான ப்ராஜெக்டா இருக்கு, கண்ணு நோக்கிட்டு எடுத்துருவாங்க. நீ எங்க படிச்சிருக்காரு கேட்க மாட்டாங்க, உன்னோட டிகிரி என்ன கேட்க மாட்டாங்க. புரியுதா? எப்படி நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சீங்கன்னா